மீனம் வெச்சு செய்ய போறாரு சனி. மீனராசிக்கு அடுத்த ஒரு 138 நாட்கள் எப்படி இருக்க போகுது? மீனராசிக்கு நன்மையை செய்ய போறாரா இல்ல தீமையை செய்ய போறாரா அப்படின்றதா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும், இல்லை உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் ஏதாவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நீங்க எங்கிட்ட கன்சல்டேஷன்ஸ்க்கு வரலாம். மீனம் காலச்சக்கரத்துடைய 12வது ராசிங்க. தலை மேல வந்து உட்காந்துருக்காருங்க உங்க தலை மேல சனி. அதுவும் எப்படி? அடுத்து ஒரு 138 நாளைக்கு வக்ர சனி. எப்படி? வக்ர சனியா உட்காந்துருக்காரு. இந்த வக்ர சனி காலகட்டங்கள்ல ஜென்மத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களை வந்து இப்போ பர்சனாலிட்டியை செக் பண்ணுவார். ஸோ பர்சனாலிட்டி செக் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 138 நாள் நடக்க போகுது. அதாவது நீ எப்படி தான்ப்பா இருக்க, நீ நல்லா சாப்பிட்றியா, நீ நல்லா தூங்குறியா, உனக்கு எல்லாமே கிடைக்குதா, உன் லைஃப்பில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன் வேலையில் எப்படி போயிட்டுருக்கு, உன் பர்சனல் லைஃப் எப்படி இருக்குது, உன் ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்குது, இது வரைக்கும் நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ண, உன்னோட சமுதாயத்துக்கும் சரி உன்னோட ஃபேமிலிக்கும் சரி என்ன நீ கொடுத்த. ஏன்னா இந்த 138 நாளும் பின்னோக்கி நகர்த்தி உங்களை பார்க்க வைப்பாரு. அதுக்காக உங்க ராசியிலேருந்து பின்னாடி போயிட மாட்டார். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா வக்ரம் அப்படின்னா ராசியிலேருந்து பின்னாடி போகிறதுன்னு நினைக்கிறீங்க. தப்பு. வக்ரம் அப்படின்னா அதே ராசியில தான் இருப்பார், பட் நட்சத்திர ரீதியாக பின்னாடி போவார். இப்போ ரேவதியில் இருக்காரா, இந்த டைம் பீரியடில் அடுத்து உத்திரட்டாதிக்கு மாறுவார். ஸோ ரேவதி 2, 1, அடுத்து உத்திரட்டாதி 4, 3 இப்படி தான் போவார். ஸோ இப்போது உத்திரட்டாதி 4 வரைக்கும் போவார். நல்லா புரிஞ்சுக்கணும், மீனராசியில் உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் போய் தொட்டுட்டு திருப்பியும் ஃபார்வர்ட் மோஷனில் போவார். ஸோ இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா மீனராசிக்கு குழப்பங்கள் கண்டிப்பாக இருக்கும். எடுத்த முடிவில் சரி நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுத்தோமா, இந்த ஒரு விஷயம் வாங்கணும்னு நினச்சோம் வாங்கிட்டோம், இது ஆனால் சும்மாவே ஓரமாக வச்சுருக்கோம், அது எதுவுமே பயன்படுத்தவே மாட்டோமே, ஏதாவது ஒரு பயனுக்கு கொண்டு வந்தால் தானே. அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த டெசிஷனில் பின்னோக்கி நகர வச்சு சரி அதான் பண்ணுறியா, உன்னோட ஹெல்த்தை நீ பார்த்துக்கிட்டியா, உன் ஹெல்த்தில் ஏதாவது கோளாறு இருக்கா. ஏன்னா உங்களுடைய ராசி அப்படின்றது மனசு, அதையும் தாண்டி உங்களோட ஆயுள் ஆரோக்கியத்தையுமே வந்து சனி வராரு. ஏன்னா சனி வந்து ஆரோக்கியத்துக்கும் ஆயுள்காரகனாகவும் சனி எல்லாருக்குமே அவர் தான். ஸோ அந்த வகையில் ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, உங்களுடைய 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு, அடுத்து 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. ஸோ 3ஆம் வீடு அப்படின்றது முயற்சிகள். இப்போ நீங்கள் முயற்சிகள் எடுக்க போகிறீங்க, அதுவும் எப்படி கொஞ்சம் நிதானமாக எடுப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா கூட இப்போ சனி வந்து தெளிவு கொடுப்பார். பொறுமையாக இரு, அவசரப்படாத, அடுத்த ஒரு 6 மாதம் நான் வைக்கிறோம், ஸோ கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு எடு. அதே மாதிரி கரியர்லேயும் அப்படி தான் எடுப்பீங்க, ரிலேஷன்ஷிப்ஸ்லேயும் அப்படி தான் எடுப்பீங்க. ஏன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்குமே மீனராசிக்கு தடங்களாக இருக்க ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்க பார்ட்னர் எப்பயுமே அவங்க மேலே சந்தேகப்படுறது தான். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா மீனராசி வந்து மனசில் பட்டதை டக் டக்குன்னு பேசிடும். அந்த பக்கம் அந்த பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது என்னடா இது இப்படி இருக்கே, கொஞ்சம் கூட நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குதே, படப்படன்னு பண்ணுதே அப்படின்ற மாதிரி அவங்க பார்ட்னர்ஷிப் கிட்ட தான் அவங்களுக்கு பிரச்சனையே அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ராசியிலேருந்து 7ஆம் வீட்டை சனி பார்த்துட்ருக்காரு. ஸோ உங்கள் பார்ட்னர்கிட்டையும் உங்கள் ரிலேஷன்ஷிப் கிட்டையும் நிதானம் கண்டிப்பாக தேவை. அடுத்து உங்களோட தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டையும் சனி வந்து பார்த்துட்ருக்காருங்க, வக்கரமாக பார்த்துட்ருக்காரு. என்னத்தை பண்ணுறது, இந்த டைமில் ஒரு 6 மாத காலம் எங்கேயும் நகராதிங்க. என்ன வேலை பார்க்குறீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதே கம்பெனியில் தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்கள். ஐயோ இங்கேருந்து நம்ம போயிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா சனி வந்து ஸ்லோவாக நகர்றாரு, ரேவதியில் இருக்காரு, அடுத்தோடைய பொறுமையாக உத்திரட்டாதிக்கு போகிறாரு, திரும்பி அகைன் ரேவதிக்கு போகிறார். ஸோ இதில் என்ன ஒரு செக் பாயிண்ட் மீனராசிக்கு இருக்குன்னா, அட்டஸ்டிச்சு 2 நட்சத்திரத்தை நகர்த்துறாரு. ஒன்று ரேவதியை நகர்த்திட்டு அடுத்த மாதமே வந்து பின்னாடி உத்திரட்டாதிக்கு போகிறதுனால ஒரு கேப்பே கிடையாது, சடன் மூமெண்ட்டாக இப்படி போயிட்டு ஷிஃப்ட் ஆகி திருப்பி வரும். அதனால் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஷிஃப்ட் ஆகி போயிட்டு திரும்பி இப்படி வர மாதிரி தான் இருக்கும். போயிட்டு திரும்பி வருவீங்க, ஐயோ அந்த விஷயம் நம்ம பண்ணிட்டோமே, திரும்பி அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் யூஆர் டூயிங் ரைட் நோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 6 மாதம் டிசம்பர் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். தென் ஜனவரி ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வக்கர காலம் முடிஞ்சிடும், ஒரு தெளிவு கிடச்சிரும், லைஃப்பில் வந்து ஒரு நிதானம் வந்துடும். சனி வக்ர பயிற்சி எத்தனை நாட்கள் நடக்க போகுது
ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சனி பயிற்சினா என்னன்னு தெரியும். ஆனா சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 138 நாட்கள் சனி வக்ர பயிற்சி நடத்த போறாரு. அதாவது ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11. அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 மாத காலமானது சனி வக்ர பயிற்சி நடக்க இருக்கு. நிறைய மக்களுக்கு இங்க என்ன தெரியும்னா சனி பயிற்சியை பத்தி கேள்விப்படுவீங்க. பட் சனி வக்ர பயிற்சினா உண்மையிலே என்ன? இது வருடத்துக்கு 6 மாதங்கள் மட்டுமே நடக்கும். இந்த 6 மாதங்கள் அறிவியல் பூர்வமா சனி எந்த மாதிரி மாற்றங்களை இந்த பூமிக்கு கொடுக்குறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெட்ரோகிரேஷன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி நகர்றது. அது நம்மளுடைய அறிவியல் பூர்வம் பார்த்தா பின்னோக்கி நகராது. பட் பூமியின் நிலையிலிருந்து அந்த கிரகமானது தன்னுடைய சுற்றுவட்ட பாதையிலிருந்து தன்னுடைய வேகத்திலிருந்து குறைச்சு பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு மாற்றமானது ஒரு நிகழ்வானது ஏற்படுது. இந்த 138 நாட்களும் சனி பகவான் என்ன பண்ண போறாரு எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்ல போறது வந்து இது வந்து மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இந்த 12 ராசிகளுக்குமே சனி என்ன பண்ண போறாருன்னா அவருடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதாவது அவருடைய பலன்களை கொடுப்பாரு. இப்ப நம்ம மேஷ ராசியில இருந்து நம்ம மீன ராசி நம்ம பாக்குறோம். இப்ப மேஷ ராசி எடுத்த பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மகரத்தையும் கும்பத்தையுமே வந்து ஆளுமை செலுத்துறாரு. சோ இப்ப மகர கும்ப வீடுகளுக்கு அவர் 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வராரு இல்லைங்களா? சோ அப்ப 10, 11 ஆதிபத்தியத்துக்கு வரும்போது சனி பகவான் அந்த 10, 11ஆம் வீடுகள்ல நம்ம முடிக்கப்படாத கர்மாக்கள்லாம் என்ன இருக்கு, பெண்டிங் கர்மா. ஸோ ஒரு கிரகம் வந்து ரெட்ரோகிரேட் ஆகி பின்னாடி போறதுக்கான காரணம் என்னன்னா அது முடிக்கப்படாத பெண்டிங் கர்மா என்னவோ அதை திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுப்பார். ஸோ இந்த மாதிரி மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வருடம் வந்து நடக்குது. பட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒவ்வொரு 2.5 வருடமும் ஒரு வாட்டி வந்து சனியோட பயிற்சிகளை வந்து முக்கியத்துவம் கொடுக்குறமே தவிர அந்த வக்ர பயிற்சி காலமானது ஒரு சில மாற்றங்களை வந்து மனிதர்களுக்கும் தாண்டி பூமிக்கே நிறைய விஷயம் எடுத்துட்டு வரோங்க. நீங்க வந்து இந்த வக்ர பயிற்சி காலத்தை உன்னிப்பா கவனிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய எக்கனாமிக்ல ஒரு பொருளாதாரத்துல நிறைய சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. மணி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃப்ளக்சுவேட்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி, சம்டைம்ஸ் வந்து இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது சனி வக்ர பயிற்சி ஆகும்போது சனியோடையும் செவ்வாயோட இணைவுல இருக்கும்போது சில நேரங்கள்ல போர் வெடிக்கிறது, அரசாங்கத்தோட மக்கள் சண்டை போடுறது, அது மட்டும் இல்லாம பூகம்பம், நிலநடுக்கம், இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த சனியும் செவ்வாயோட இணைவுல தான் அது வந்து நடக்கும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த வக்ர காலங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது. ஸோ இந்த வக்ர பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது நான் மேஷம் தொட்டு மீனம் வரைக்கும் இருக்கவங்களுக்கு நான் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, கவனமா அந்த 6 மாத காலங்கள்ல நம்ம வந்து கடக்கணும். ஏன்னா இந்த 6 மாத காலங்கள்ல நம்மளுடைய சுய ஜாதகத்துல சனி பகவானோட நிலையை பொறுத்து நம்மளுக்கு பலன்கள் வந்து மாறுபடும். ஒருவேளை நம்மளுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ரமா இருக்காரு ஒருவேளை வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்ம ராசி அடிப்படையில பேசல, லக்னம் அடிப்படையில பேசல, எந்த விஷயத்தையும் அடிப்படையில் இங்க பேசல. ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி வக்ர நிலை அடையும் போது அப்ப நீங்க அது எந்த பாவத்துல இருக்காரு, அதை நீங்க வந்து லக்ன பாவத்துல இருந்து எந்த பாவத்துல இருந்து அவர் வக்ர நிலை அடைகிறாரு அப்படின்றத நீங்க வந்து உன்னிப்பா கவனிக்கணும். ஸோ அந்த 6 மாத காலமானது சனி என்ன பண்றாரு, உங்களை எந்தெந்த விஷயங்களை நோக்கி பின்னோக்கி நகர்த்துறாரு அதை பாருங்க. ஒருவேளை 4ஆம் பாவத்துல அவர் வக்ரம் அடைகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வீடு, பூர்வீகம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயோட ஆரோக்கியம், அப்புறம் வீட்டுல குழந்தைங்களோட நலன்கள், ப்ராப்பர்ட்டி வாங்குறது, சேல் பண்றது, லேண்ட் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுக்குறாரா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் தடைப்பட்டு நிற்கிதா, நம்மளால வாங்க முடியாம போதா, இல்லை ஒருவேளை 7ஆம் பாவத்துல சனி வந்து வக்ரம் மாறாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 7ஆம் பாவம் அப்படின்றது வந்து திருமண ஸ்தானத்துல வருது. அப்ப சனி அந்த வீட்டுல வந்து நமக்கு சுய ஜாதகத்திலே வக்ரமா இருக்காரு அப்படின்னா லேட்டா மேரேஜ் நடக்கிறது, இல்லை மேரேஜே நடக்காம போறது. இது நான் சொல்றது ராசி லக்ன அடிப்படையில சொல்லல. ஒருவேளை உங்க எந்த லக்னமா வேணா இருக்கட்டும், 12 லக்னங்கள் 12 ராசிகள்ல எது வேணா இருக்கட்டும், அதுல சனி வந்து 7ஆம் பாவத்துல இருக்கும்போது லேட் மேரேஜ், இல்லைன்னா சனி வந்து திருமணத்தையே நடக்க விடாம பண்றது, இந்த வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே உன்னிப்பா நம்ம வந்து ஜாதக ரீதியா நம்ம கணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஜோதிடம் பார்க்குறோம், எல்லாமே பண்றோம், பரிகாரங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் கேட்குறாங்க. ஆனா இந்த வக்ர பயிற்சி காலங்கள்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தவற விடுறோம். அது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கும்போது அது எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியும்.
ஸோ இதுதாங்க வக்ர பயிற்சி அப்படின்றது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மற்ற வீடியோஸை பற்றி நீங்கள் பார்க்கணும், இல்லை மற்ற ராசிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை அவங்க வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.